ஹாய் குட் மார்னிங். பால் வாங்கி வைக்க மறந்துட்டேன். அதனால் காலையிலே ஜெப்டோவில் கொஞ்சம் பால், முட்டை, தயிர் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு பருப்பு குழம்பு, வாழைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் 65. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எங்கள் வீட்டில் அடிக்கடி பருப்பு குழம்பு இருக்கும். அது காரணம் என் மோவன் தான். அத்தை ராத்திரி எழுப்பி கேட்டாலும் பருப்பு குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வேணும்னு தான் கேட்பான். அதனால் அடிக்கடி செய்வேன். இன்றைக்கி அவனோட ஃபேவரட் டிஃபன் தான் பால் கொழுக்கட்டை. இதுவும் அவனோட ஃபேவரட். அப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு பனானாவில் பேன் கேக் எல்லாம் பண்ணி பத்திரமா பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஈவினிங்கில் அவன் வந்து ஹிந்தி கிளாஸ்லேருந்து கூட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சம மழை. நல்ல வேளை ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனோம். அதனால் நனையாமல் வீடு வந்து சேர்ந்தோம். எப்போதுமே நைட் டைமில் நான் ஊட்டி தான் விடுறது. ஏன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவன் உட்காந்து சாப்பிடணும். அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஊட்டியே விட்டாச்சு. அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போதுமே எக்ஸாம் டைமில் அவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுப்பேன். எந்தெந்த சாப்டர் என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குது, எது வரைக்கும் படிக்கணும், எது வரைக்கும் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இப்போ புதுசாக என்ன படிக்கணும் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும். எங்காலும் கொஞ்சம் கோல்டு லைட்டாக ஃபீவர், அதனால் ஒரு மாத்திரை போட்டு டே எண்ட் பண்ணியாச்சு.